கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. மார்க்கின் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 28 31 பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்க. அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிட்டுன்ட்டு உங்களுக்கு தெரியும்ல. அதே மாதிரி இந்த காரியங்கள்லாம் நீங்கள் நடக்கும்போது சம்பவிக்கும்போது இயேசு கிறிஸ்து சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறாருன்னு நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ஏன்னா இதெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்தில் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே இயேசு கிறிஸ்து சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லை, வானமும் பூமி ஒளிந்து போம், என் வார்த்தைகள் ஒளிந்து போகலைனாங்க. எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? அவர் படைத்த வானம் பூமி கூட ஒளிந்து போகலாம், ஆனால் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போகாது. இதெல்லாம் நடக்கும்போது என்ன அர்த்தமா? இயேசு கிறிஸ்து வாசல் அருகே வந்திருக்கிறாரு. இன்றைக்கும் ஏசப்பா வருக மிக செம்மையாக இருக்கு. திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், ஏசப்பா வர போகிறாங்க, மனம் திரும்புங்க, பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவருடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போகாது. அதனால் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து கர்த்தருக்கு பயந்து வாழுங்க, ரட்சிக்கப்படுங்க, மனம் திரும்புங்க, தேவனுக்கென்று வாழுங்க. நீங்கள் கைவிடப்பட்டு போக மாட்டீங்க. அதனால் வானமும் பூமி ஒளிந்து போனாலும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் ஒளிந்து போவதிலே அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நடங்க, நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. இதுவே இன்றைய நற்செய்தி முடிந்தாகட்டும்.